வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்க்கெட் அப்டேட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷன் பர்பஸ்காண்டி மட்டுமே. நாம சிபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது. பை செல் ஆர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன் ஷார்ப்பாக கொடுக்கறது இல்லை. உங்களோட ரிசர்ச்சை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கான மார்க்கெட் சம்மடி வாங்கியிருக்கு. ஸோ ரெண்டு முக்கியமான ரீசன்னால ஐடி செக்டார் வந்து என்டையராகவே கிராஷ் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 வந்து 5% டவுனு. இது எதனால் ட்ரிகர் ஆச்சுன்னா, லார்ஜ் கேப் கம்பெனியான இன்ஃபோசிஸ் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் 2027ஓட கைடன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரியான பிக் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 2027 என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவோங்கிற மாதிரி வைப்பாங்க. அது ஒன்றும் பிரகாசமாக இல்லை. அதனால் மார்க்கெட்டை போட்டு அமுத்திட்டாங்க. ஸோ ஓவரால் வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னென்னா, யூஎஸ் ஈரான் வாரோட எஸ்கலேஷன் கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கு. யாருமே வந்து வாரம் முடிக்கிற மாதிரி தெரியல. க்ரூட் ஆயில் வந்து $106 பெர் பேரல் கிட்ட போயிருச்சு. ஸோ இந்த ரீசன்னாலையும் மார்க்கெட் ஓவராக போட்டு அடி வாங்கியிருக்கு. ஸோ முக்கியமான நியூஸஸ் பார்த்துடலாம். யூஎஸ் ஈரானோட பீ ஸ்டாக் வந்து கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து இதுக்கு மேலே ஆயில் ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எக்ஸ்டெண்ட் ஆனதுனால $1,006 கிட்ட பேரல் ரீச் ஆயிருச்சு. இஸ்ரேல் லீபனான் சீஸ்ஃபயர் வந்து இன்னும் ஒரு 3 வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது கொஞ்சம் நிஃப்டியாக கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு. இதுவுமே வரலன்னா மார்க்கெட் இன்னுமே கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும். இன்ஃபோசிஸோட Q4 ரிசல்ட்ஸ் 2026 பொறுத்த வரைக்கும் ஓவரால் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே அமையவே இல்லை. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஃபினான்ஷியல் கைடன்ஸ் வந்து 2027ஓடது வந்து கண்ணாப்பின்னான் இருக்குது. இப்படியே போச்சு அப்படின்னா ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவர் தூக்கிக்கிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் அடி வாங்காமல் இருக்கிற எல்லா ஐடி ஸ்டாக்ஸையுமே கீழே கொண்டு வந்து விட்டது. டெஸ்லா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் அவங்களோட சார்ஜிங் ஸ்டேஷன் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆன் மாடல் ஒய்எல் அதையுமே 61.99 lakhs அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 61.99 lakhsக்கு இது யார் வாங்குவான்னு தெரியல இந்தியாவுக்குள்ளே. பட் வந்து இது ஒரு நல்ல நியூஸு. இந்தியாவோட சார்ஜிங் நெட்வொர்க், சூப்பர் சார்ஜிங் நெட்வொர்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இது இவி எக்கோ சிஸ்டமுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டான விஷயம். அண்ட் நெகட்டிவாக இருக்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் எஸ்யூவி மேக்கருக்கு. ஆர்ஐஎல் அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸில் வரப்போகுது. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதுவுமே இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் இன்னுமே விழுந்திருக்கும். ஜஸ்ட் இன் கேஸ் இந்த Q4 ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் செஷன் அதாவது ஒன் டே ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து ₹11 டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. Q4ஓட ப்ராஃபிட்டு வந்து ஒரு நல்ல மார்ஜின் கொடுத்துருக்கு. 67.6% இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ மட்டுமே 49.1% அப் ஆயிருக்கு. இந்த நல்ல நியூஸை முன்னிட்டு போர்டு வந்து ₹11 பெர் ஷேர் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து இப்போதைக்கு ஏப்ரல் 30 இருக்கு. டாடா கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட் மட்டும் 80.6% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டிவிடெண்டா ₹0.57 பெர் ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனர்ஜி செக்டார் பொறுத்த வரைக்கும் அதானி எனர்ஜி குரூப்ஸ் வந்து ஓவரால் ஃபினான்ஷியல் இயர் 2026ஓட ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு டியூ டுடே இருக்கு. பட் இது எதுவும் பாசிட்டிவாக போகுங்கிற மாதிரியான ஐடியா இப்போதைக்கு எதுவுமே இல்லை. Q4 ரிசல்ட்ஸ் வந்து மார்ஜினல் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெவன்யூவா 16.8% to 7,443 crore கிட்ட அசியூம் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ யூஎஸ் ஃபெட் வந்து ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து புஷ் அவுட் பண்ணுற மாதிரியான இது இருக்கு. பாசிபிள் ரேட் ஹைக் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு 2026 ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ ஜியோ ஃபினான்ஸ் ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தேன் 50-50% வந்து அலைன்ஸ் ஜேவி ஓட சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சர் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது ரிலையன்ஸ் ஃபினான்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாகவே இருக்கு. ஸோ ஓவரியூ பார்த்துடலாம். நிஃப்டி வந்து இன்னைக்கான நாளில் வந்து 249 பாயிண்ட்ஸ் டவுனு. சென்செக்ஸ் வந்து 928 பாயிண்ட்ஸ் டவுனு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கான மார்க்கெட்டில் 0.21% டவுனு. ஐடி வந்து ஒஸ்ட்டாக போய் 5% டவுன். செக்டார் வைஸ் பார்த்தா ஆட்டோ வந்து -2.3%, பிஎஸ்யூ பேங்க் வந்து -2.19, பிரைவேட் பேங்க்ஸ் வந்து 1 to 1.5, மிட் கேப் வந்து 0.96, ஸ்மால் கேப் 0.87, ஃபார்மா அண்ட் வந்து மெட்டல் ஸ்டாக் வந்து டிஃபென்சிவாக ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸுமே ஃபார்மாக்கு நேராக அவங்களோட ஸ்டாக்ஸை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. டாப் மூவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப மார்க்கெட்டில் அடி வாங்கினது எஸ்டிஎல் டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், சைனெட்டுங்கிற
ஒரு மிட் கேப் ஐடி கம்பெனியும் கூட. ஏன் இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இன்னைக்கான மார்க்கெட்ல ஷார்ப்பா விழுந்திருக்குன்னா, இன்ஃபோசிஸோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவனை மட்டும் அடிக்காம கூட சேர்ந்த எல்லா ஐடி கம்பெனிஸுமே போட்டு அடிச்சிட்டாங்க. ஏன்னா இன்ஃபோசிஸ் வந்து ஒரு ப்ராமினென்ட்டான பிளேயர் இந்த ஐடி மார்க்கெட் இன் இந்தியா பொறுத்த வரைக்கும். ஸோ மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸுமே இன்னைக்கான மார்க்கெட்ல 9% கிட்ட ஓவரால் கரெக்டா இருக்கு. இதுக்கு பிஹைண்ட் இருக்கிறது வந்து ஓவரால் பீப்புள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு ரீசன் இருக்கு. செகண்டா இந்த ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால லாஜிஸ்டிக்ஸ் செக்டரே வந்து க்ரூட் ஆயில் டென்ஷன்ஸு, ஹை இன்க்ரீஸ் இன் பெட்ரோலியம் காஸ்ட்டை பேஸ் பண்ணி ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து இந்த கடந்த ஒரு மாசத்துல மட்டும் 21% வந்து ஸ்ட்ராங்கா அப் ஆயிருக்கு. அண்ட் Q4 ரிசல்ட்ஸுமே 67.67% ஃபினான்ஷியல் இயர் க்ரோத் வந்து காட்டியிருக்காங்க. ரெவன்யூ ஜம்ப் டு 49.1. போர்டும் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ இந்த கொண்டாட்டத்தின் மத்தியில் கன்சிடர் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து ஸ்டாக் கொஞ்சம் ட்ராப் ஆகும்போது நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார்மா ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஒன் சோர்ஸ் ஸ்பெசிலிட்டி ஃபார்மாங்கிற ஒரு ஸ்டாக் வந்து 5% வந்து இன்னைக்கான மார்க்கெட்டில் அப்பா இருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் ஹைலி வேல்யூட் ஸ்டாக்காக இருக்கு. ஃபார்மா ஸ்டாக் எல்லாமே டிஃபென்சிவ் பிளே ஆகிட்டு இருக்கு. இதை விட பெட்டரான எவாலுவேஷனில் ஸ்டாக்ஸ் இருக்கு. நீங்கள் அதை பார்த்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு பாசிட்டிவாக இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. நான் ஏன் இந்த இதை எடுத்துகிட்டு வந்தேன்னா, இது வந்து ஒரு மோனோபோலி வித் ரிகார்ட்ஸ் டு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கவர்மெண்ட் பேக்டு செக்டராக இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டாக 10.8% இயர் ஆன் இயர் இருக்கு. ரெவன்யூ வந்து 22.5% இயர் ஆன் இயர் அப்பா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து டிவிடெண்டா ₹2 பெர் ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த க்ரூட் ஆயில் டிமாண்ட் எல்லாம் வர்றதுனால எனர்ஜி செக்டார் பக்கம் நல்லா காத்து வீசுது. இந்த ஸ்டாக் நான் இது வரைக்குமே கன்சிடர் பண்ணல. இன்னைக்கு என் கண்ணில் பட்டுச்சு. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணலாமான்னு இருக்கேன். ஸ்டாக்ஸ் அண்டர் வாட்ச் லிஸ்ட்ல நான் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, ஐடி செக்டார்ல இன்ஃபோசிஸ் இன்னைக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இதை கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தாரு. ஸோ நான் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணேன் இந்த இன்ஃபோசிஸ்ல. எல்டிஐ மைண்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து பியர்ஸை கம்பேர் பண்ணும்போது Q4 ரிசல்ட்ஸ் ரொம்பவே பாசிட்டிவ் தான் இருக்கு. பட் ரேட் வைஸ் பார்த்தா ஸ்டாக் ரொம்ப ஒரு ஹைலி ஓவர் வேல்யூடா இருக்கு. டிப்ல கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கேன். ஜென்சா டெக்னாலஜி இது ஒரு மிட் கேப் வந்து ஐடி சர்வீஸ் கம்பெனி. இப்போதைக்கு என்ன கேட்டால் மிட் கேப் பக்கம் போகாம லார்ஜ் கேப் ஐடி செக்டர் ஸ்டாக்ஸே நல்ல ப்ரைஸிங்கில் இருக்குது. நம்ம அதை பார்த்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இதுவும் ஒரு கம்பெனி. நான் இன்னைக்கு கோத்ரூ பண்ணியிருந்தேன். அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. 33.39% இயர் ஆன் இயர் க்ரோத்தும், ரெவன்யூவா 13.5% க்ரோத் இருந்துச்சு. இவங்க வந்து ப்ரிடாமினெண்ட்டாக கார்பன் பிளாக் அண்ட் எலக்ட்ரோட் பேஸ்ட் அது வந்து இவி பேட்டரிஸ்ல ஒரு காம்போனண்ட்டாக போகுது. இந்த ஸ்பெசிஃபிக் டிவிஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. இந்த ஸ்டாக் நான் கன்சிடரபிள் லிஸ்ட்டில் வச்சிருக்கேன். டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிட்டு கன்சிடர் பண்ணலாமா இல்லாமான்னு பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் டூ பல்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது வந்து எஸ்சிஎல் டெக்னாலஜி, டெக் மகேந்திரா, சைனெட்டு, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, இண்டஸ் இண்டியன் பேங்க்கு, யூடிஏ ஏஎம்சி. இது எல்லாமே இப்போதைக்கு கொஞ்சம் இஷ்யூஸு டிக்ளைன் ஃபேஸை நோக்கி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். கோல்டு இன்னைக்கான மார்க்கெட்டில் 14,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் கோல்டும் சில்வருமே விழுந்திருக்கு. ஏன்னா இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால கோல்டு வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு. டாலர் வந்து 94.26 கிட்ட போயிடுச்சு இந்தியா ருபீஸ் அகேன்ஸ்ட் டாலர். ஸோ இந்தியன் ருபி வந்து வீக் ஆகிட்டே வருது. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல சைன் கிடையாது. ஓவரால் மார்க்கெட்டு நெக்ஸ்ட் ட்ரேட் செஷனில் ஆர்ஐஎல்லோட அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q4 ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கொஞ்சம் வீக்கன் ஆச்சுன்னா பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கஷ்டம். ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து பாசிட்டிவான ஷார்ட் டேர்ம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபோசிஸ் லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் கன்சிடர் பண்ணுங்க. நெஃப்டி ஐடி செக்டார் காஷியஸாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு டெய்லி அப்டேட்காண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.